ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு பூவாழை புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் ரவை சேர்த்துக்கோங்க. ரவையை நல்லா வறுத்துக்கோங்க. இந்த பூவாழை புட்டு ஈஸியாக செஞ்சிடலாம். ரவையை மட்டும் வறுத்து வச்சுக்கிட்டா போதும். இது எவ்வளோ ஈஸியாக செய்கிறோமோ அதை விட டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். நல்லா பழுத்த வாழைப்பழம் 3 எடுத்துக்கோங்க. அதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஸ்பூனில் இல்லை வேறு ஏதாவது ஒரு கரண்டியில் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இது நல்லா குழைவாக இருக்கணும். அப்போ தான் இந்த ஃபுட்டு செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இதை நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறம் 1 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/2 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. 2-3 ஏலக்காயை நல்லா நசுக்கி பொடி பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இது கூடவே வறுத்து வச்சிருக்க ரவையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருக்கோங்க. ஸ்பூன்லையும் கலந்து விட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா கையிலையும் கலந்து விட்டுருங்க. இது நல்லா கலந்ததுக்கப்புறம் வாழை இலையை கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை கொஞ்சமாக எடுத்து வாழை இலையில் வச்சு மடித்து விட்டுக்கோங்க. இப்பயே எல்லாத்தையும் வாழை இலையில் வச்சு மடித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் மடிச்சதுக்கப்புறம் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. அது நல்லா சூடானதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சுட்டு இது எல்லாத்தையும் அது மேலே வச்சுக்கலாம். இது மாதிரி ஒன்று ஒன்றா அடுக்கி வச்சுருங்க. 15 நிமிஷம் நல்லா வேக வைங்க. பாருங்க எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குன்னு. இதுதான் கரெக்டான பதம். நல்லா சாஃப்டாக இருக்கும். உள்ளேயும் ரவாலாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ பூவாழை புட்டு தயாராயிருச்சு. ஈஸியாக செய்யக்கூட ஒரு ரெசிபி இது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.